ஏன் சொல்லுகிறேன்? திருமாவளவன் சொல்லுகிறார், ஏன் திருமாவளவன் துணை முதலமைச்சர் என்று சொல்லுகிறீர்கள்? ஏன் திருமாவளவன் முதலமைச்சராக முடியாதா என்று கேட்கிறார். 5 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு சாதி அமைப்புடைய தலைவர், ஒரு சாதி தலைவர், இந்த நாட்டிலே அவன் சாதியை பற்றி பேசுகிற போது சமூக நீதி, மற்ற சாதியை பேசுகிற போது ஆதிக்க சாதி என்று பேசுகிற ஒரு நபர் 5 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு ஏன் திருமாவளவன் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக முடியாதா என்று கேட்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி தகப்பன் வேறு மகன் வேறு என்று 2ஆக பிரிந்த நிலைமையிலும் அன்புமணி சொல்லுகிறார், நான் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக அமருவேன் என்று சொல்லுகிறார். ஒரு அந்நியரை இந்த தேசத்துடைய முதலமைச்சராக ஆக்குவேன் என்று டாக்டர் ராமதாஸ் சொல்லுகிறார். முந்தா நாள் அரசியலுக்கு வந்த நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான், நான் தான் இந்த மண்ணை ஆளுவேன் என்று சொல்லுகிறார். இவை எடப்பாடி நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லுகிறார். கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் நான் தான் முதலமைச்சர், பின்னாலே என்னுடைய மகன் முதலமைச்சருக்கு தயாராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இப்படி எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா அரசியல் இயக்கங்களும் அரசியல் அதிகாரத்தை நோக்கி போகிறது. முக்குலத்தோர் சமுதாயம் எங்கே போகிறது? மறவர் சமுதாயம் எங்கே போகிறது?